கொர்நேலியுவே, ஒரு தேவதூதன் தோண்டி சொல்றாரு, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில நினைத்தருளப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்துல நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நம்ம ஜெபத்துக்கு பதில் வருதோ இல்லையோ, நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கறதுக்கு, நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஆள் வேணும்ல. உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஒரு போன்ல பேசினா 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசினாலே சலிச்சிடும் உங்களுக்கு, அப்படித்தானே? போதும் வச்சிடலாமா அப்படின்றாங்க, அப்படித்தானே இல்லையா? ஆனா ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்கா பேசலாம், நாள் கணக்கா பேசலாம். நம்ம காரியத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். மனுஷன்கிட்ட சொல்ல முடியாது, கணவர்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிட்ட சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் கேட்பாங்க, போப்பான்னு எப்போது இதுதான் சொல்லிட்டு இருக்கா, அவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம், எத்தனை வாட்டி சொல்லலாம்? 100 வாட்டி சொல்லலாம், 1000 வாட்டி சொல்லலாம். அல்லேலூயா. ஒரே காரியத்தை சொன்னா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நம்ம ஜெபத்தை கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா பதில் தர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருக்கிறாரு, ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அவருடைய வேலை, அவருடைய சித்தம் வரணும். நம்ம ஜெபம் இன்னும் பூர்ணமா ஆகல, நம்ம ஜெபம் போதுமான அளவு இல்ல. அவர் எதிர்பார்க்கிற அளவு நம்முடைய ஜெபங்கள் வரணும். ஆண்டவர் சித்தமானதான் செய்வாரு. அவருக்கு நான் எது நமக்கு தரணும்னு தெரியுங்களா தெரியாதா? இப்ப சின்ன பிள்ளைகிட்ட போய் கத்தி கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு பிளேடை கூட கையில கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கையை பூரா கிழிச்சு ரத்தமாக்கிறோம். பிளேடை கூட சின்ன பிள்ளைகிட்ட கொடுப்போமா? அப்ப நமக்கு என்ன கொடுக்கணும், எதை தரணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளை படைச்ச உண்டாக்குன தெய்வத்துக்கு என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும்? நம்மகிட்ட வந்து பிளேனை கொடுத்தா என்ன செய்ய முடியும்? ஓட்ட தெரியுமா? பிளேனை எங்க நிப்பாட்டாது முடியுமா? எதை கொடுக்கணுமோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பாரு, அப்படித்தானே இல்லையா? நம்ம ஆசை, நமக்கு பெரிய ஆசை இருக்கும். ஆனா எதை கொடுக்கணும்னு, நம்ம பிள்ளைக்கு எதை கொடுத்தா தகுதியா இருக்கும், எதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி போ, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நாம அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கணுமோ அதைதான் தருவார். அல்லேலூயா. அவர் நன்மையானதை தருவார், அவருடைய சித்தத்தின்படி தருவார். நம்மள ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவர் விட்டு விலகிடுவோம். அப்படியே ஒரு பக்தன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் ரொம்ப ஐஸ்வர்யவனா என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா உங்களை தேவன் யாருன்னு சொல்லி மறுதளிச்சிருவேன். என்னை தரித்திரனா வச்சா நான் என்ன செஞ்சிருவேன்? திருடி அல்லது நான் உங்களுடைய நாமத்தை தூஷிச்சிருவேன். எனக்கு அன்னன்னைக்கு வேண்டிய ஆதாரத்தை அன்னன்னைக்கு என்ன போஷித்து நடத்துங்க அப்படின்னு அந்த பக்தன் சொல்றாரு. அல்லேலூயா. வேதத்துல இருக்குது, எனக்கு அன்னன்னைக்கு தேவையானது, அப்பப்போ தேவையானது தாங்க. என்ன ரொம்ப ஐஸ்வர்யன் ஆயிட்டீங்க, ரொம்ப பணக்காரன் ஆக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கர்த்தர் யாரு, தேவன் யாருன்னு சொல்லி மறுதளிச்சிருவேன். அல்லது என்ன தரித்திரதா வச்சுட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? திருட வேண்டியது வந்துடும், உங்களுடைய நாமத்துக்கு தூசணம் வந்துடும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஒவ்வொரு நாள் நடத்துங்க, தேவையை அறிந்து அவர் நடத்துவார். நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தெரியும். நம்ம பேராசைப்பட்டு நிறைய கேட்போம், ஆனா ஆண்டவர் நம்முடைய பேராசையை நிறைவேற்ற மாட்டாரு. நமக்கு தேவையான எல்லாம் சந்திப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். கட்டாய தேவைகளை சந்திப்பார், கரெக்டா தருவார். நம்ம எதை வச்சா நம்ம எவ்வளவு கொடுத்தா நம்ம ஆண்டவருக்குள்ள இருப்போம், ஆண்டவரோடு இருப்போம். நம்ம ரொம்ப கொடுத்துட்டா ஆண்டவர் விட்டு விளையிடும். அதனாலதான் ஆண்டவர் தரல. யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு தருவார், எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். அவருக்கு தெரியும் ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளை பற்றி நம்ம இருதயம் ஆண்டவர் தெரியும். நம்மளை உண்டாக்கின தெய்வத்துக்கு நம்மளை பற்றி தெரியுமா தெரியாதா? நம்ம இருதயம் அவருக்கு தெரியும், நம்மளோட சிந்தனை தெரியும், நம்மளோட வாழ்க்கை தெரியும், நம்மளோட யோசனைகள் தெரியும். ஆண்டவர் எந்த குடும்பத்துல நம்ம பிறக்கணும், எந்த கிராமத்துல இருக்கணும், அது கூட ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஆமா, நம்ம எந்த கிராமத்துல இருக்கணும், எந்த ஊர்ல இருக்கணும், எந்த வீட்டுல எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையா பிறக்கணும், அப்படி எல்லாமே ஆண்டவர் திட்டம் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. சில பிள்ளைகள் குழந்தை கருவில் இருக்கும் போதே என்ன செஞ்சிடறாங்க, அவங்க அழிச்சிடுறாங்க, அதை பரலோகத்துக்கு போயிடும். அது எங்க போயிடும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்மள இத்தனை வருஷம் வாழணும், இத்தனை வருஷம் உலகத்துல ஜீவிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதன்படி ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் செய்வார். அவர் ஒருபோது நம்ம வாழ்க்கையில தீமை செய்ய மாட்டாரு. ஏன் ஆண்டவரே நான் இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டேனே, இந்த தாய் தகப்பனுக்கு நான் மகளா பிறந்துட்டேனேன்னு சொல்லி நம்ம நினைச்ச கூடாது. நம்ம வருத்தப்படக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, நம்மளை விட ஏழ்மையில இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா நம்ம நல்ல குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரு, நல்ல கிராமத்தை தந்திருக்கிறாரு, நல்ல தண்ணீரை தந்திருக்கிறாரு. சென்னையில பிறந்தவங்களுக்கு, சென்னையில இருக்கவங்க தண்ணீர் குடிக்காது, அவங்க மினரல் வாட்டர் வாங்கிதான் குடிக்கணும். நல்ல காத்து கிடையாது. டெல்லிக்கெல்லாம் போனா பெரிய பட்டணம் தான், ஆனா டெல்லியில காற்று பாத்தீங்கன்னா மாசுபட்டிருக்காமா. காசு கொடுத்து காற்றை வாங்குறாங்களாமா. நல்ல காற்றை வசதியானவங்க நினைக்கிறாங்கன்னா நல்ல காற்றை சுவாசிக்கணும்னா அதுக்கு காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கிறாங்களாமா. அது மூக்குல மாட்டி. ஏன்னா அங்க காற்று போல தூசியா மாசுபட்டுருச்சு, ரொம்ப அசுத்தமாயிட்டு. நம்ம ஏரியால அப்படி கிடையாது.
அங்க ரொம்ப மாசுபட்டதுனால வசதியான இடம், பணக்காரங்க வாழ்ற இடம்னா டெல்லி, சென்னை எல்லாம் அதிகமா வருமானம் வர்ற இடம், வேலை தேடி போற இடம். ஆனா அங்க காற்று எப்படி இருக்கு? மாசுபட்டு இருக்குது. ஆனா நமக்கு நல்ல காற்றை தந்திருக்கிறாரு, நல்ல கிராமத்தை தந்திருக்கிறாரு, நல்ல வீட்டை தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு, நல்ல கணவரை தந்திருக்கிறாரு, நல்ல மனைவியை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நல்ல மனைவிக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த தலைப்புல தான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். முதலாவது சகரியா எலிசபெத்துடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு ஒரு தூதன் தோன்றி, ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு முன்பாக பிரத்யட்ச பயப்படுறாரு. சகரியா பயப்படுறாரு. ஆனா பயப்படாதே, உன் ஜெபம் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி முதிர் வயதுல அவருக்கு குழந்தையை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அதை தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா? இருக்காது? ஞாபகம் இருக்கல? 13ஆம் வசனத்துல தியானிச்சோம். 2வது நம்ம தியானிச்ச ஞாபகம் இருக்கா? தானியலை குறித்து தியானிச்சோம். தானியல் 21 நாள் புசியாமலும் கொடியாமலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 21வது நாள்ல தேவதூதன் இறங்கி, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் பரலோகத்துக்கு வந்து எட்டினதுன்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம தானியலை குறித்து தியானிச்சோம். அப்புறம் எசேக்கியா ராஜாவை குறித்து தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா? எசேக்கியா ராஜா அவர் வியாதி படுக்கையில, மரண படுக்கையில இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, உன் வீட்டுக்காரங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர் அப்படின்னு வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, சொல்ல சொல்லி அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றாரு. உடனே அவரு சுவர்புறமா திரும்புறாரு. சுவர்புறமா திரும்பி கண்ணீர் விட்டு அழுறாரு. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா நடந்தத, உமது பார்வைக்கு நலமானதை செய்ததை நினைத்தரும் என்று சொல்லி கண்ணீர் எடுத்து கதறி மிகவும் அழுதாரமா. அவர் எவ்வளவு தூரம் அழ முடியுமோ அவ்வளவு தூரம் அழுதுருக்காரு. உடனே ஆண்டவர் அந்த அழுக கண்ணீரை, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி அதே தீர்க்கதரிசிய அந்த பாதி முத்தம் தான் போயிருக்காரு, சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்காரங்களாம் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீரு, நீ மரித்து போகுன்னு ஆண்டவரே சொன்னவர் பிழைக்க முடியுமா? ஆனா அவருடைய ஜெபம் ஆண்டுடைய இருதயத்தை அசைத்தது. அவருடைய ஜெபம், அவருடைய கண்ணீர் ஆண்டுடைய உள்ளத்தை அசைத்ததுன்னு சொல்லணும். அப்படித்தானே இல்லையா? அவருடைய ஜெபம் ஆண்டவரே அசைக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஜெபமும் அந்த எசேக்கியா ராஜாவோட ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டோட இருதயத்தை அசைக்கிறாரு. அதே ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அதே தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, நான் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்றேன். எத்தனை வருஷம்? 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நாட்களை கூட்டி தர முடியும். அல்லேலூயா. இத்தனை வருஷம் தான் நம்ம உலகத்துல வச்சிருக்கலாம், திட்டம் பண்ணிருக்கலாம் ஆண்டவர். நாம ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வருஷங்களை கேட்டா ஆண்டவர் தரதான் செய்வார். அல்லேலூயா. நம்ம உண்மையா ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, உத்தமமா வாழ்ந்தா, நம்ம ஆண்டோட பார்வைக்கு நலமானது செய்யணும். வாழ்க்கை உண்மையா இருக்கணும், வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்படாததுக்கு ஒரு காரணம், நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்ம குணம் சரியில்லை. நம்ம குணம் மாறணும், சுபாவம் மாறணும். பாருங்க, அவர் ராஜாவா இருந்தாலும் உண்மையா நடந்திருக்கிறாரு, உத்தமமா வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஆண்டோட பார்வைக்கு நலமானது. ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. ஒவ்வொரு வார்த்தைகளும் தியானிக்கும் போது நம்ம தியானிச்சு அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஜெபத்தை உடனே கேட்பார், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், எந்த ஆபத்திலையும் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள்ல நம்ம சாம்குமாரோட தம்பி, அவங்க பேரு அர்ஜுன், அவங்க ரொம்ப மரண போராட்டம், சாப்பிடவே முடியல, தண்ணி குடிச்சா கூட வாமிட் ஆயிரும், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிட்ட, எதையும் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி பச்சை கலர்ல, அப்படித்தானே, பச்சை கலர்லாம் வாமிட் பண்ண, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்படி உயிருக்கு எங்கெல்லாமோ கூட்டு போய் டாக்டர் பார்த்தாங்க, எங்கெல்லாமோ பண்ணாங்க. அடுத்து மந்திரவாதியா எங்கேயோ போலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அற்புதமா மகன் மூலமா 4 மாடி கூட்டு போய் அங்க ஒரே ஒரு நாள் 4 மாடி போயிருக்காங்க. போயிட்டு சும்மா போயிட்டு வருவோம்னா போனாங்க, வரும்போதே சரியாயிட்டு. எல்லாம் 15 நாளா, 10 நாள் 15 நாள் கஷ்டப்பட்ட பாடு ஒரே நாள்ல அங்க போய் அங்க தேவ பிரசனத்துல போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிருக்காங்க. அங்க ஜெபத்துல கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டோட வல்லமை அங்க இறங்கிட்டு. அல்லேலூயா. அது நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு. இங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, 4 மாடிக்கு போய் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. நம்ம விசுவாசம் எப்படி அப்படி. அல்லேலூயா. அங்க ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க அங்க என்ன செஞ்சாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அங்க ஒரு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவாருன்னு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்துருச்சு. வந்தோடனே நீங்க எங்கேயும் கூட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு பைக்ல இருந்து 4 மாடி கூட்டு போனாங்க. அங்க அற்புதமான சுகத்தை பெற்று சாட்சியா ஆண்டவர்
இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு மரண போராட்டம், அவ்வளவு கஷ்டம், ஒண்ணுமே சாட முடியல, தண்ணி குடிக்க முடியல. 15 நாள் 10 நாள் தண்ணி குடிக்கலாம், இது வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. பாருங்க, அப்படியே ஆண்டவர் மறுபடியும் ஜீவனை கொடுத்தாரு. அன்பா தாயார் பாருங்க, 15 நாள் படுக்கையில கிடந்தாங்க. அவங்க தண்ணி குடிக்கல, ஒண்ணும் தெரியல, மாடெல்லாம் கீழே அங்க முன்னாடி நிக்குது, சாணி போட்டு எல்லாம் அங்கதான் நிக்குது. 10-15 நாளா அவங்க படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, செத்து போயிருவாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, இந்த அம்மா பிழைக்க மாட்டாங்க, இந்த அம்மா செத்து போயிருவாங்க அப்படின்னு எல்லாரும். அப்படியா? அந்த ஐயா அனுப்பி விட்டுருக்காங்க, தெரியாது உங்களுக்கு? ஆமா, ஆண்டவர் பாருங்க, எல்லா ஊரையும் 4 மணியா மாத்திடுவாங்க. அல்லேலூயா. 4 மணி அற்புதம் இங்கே நடக்கும். அல்லேலூயா. 4 மணிக்கும் போகலாம். அங்க நிறைய பேர் கூடி, 50,000 பேர் 60,000 பேர் கூடி வர்றாங்க. கடைசி சனிக்கிழமை இப்ப போனீங்கன்னா 50,000 பேர். பஸ் 200-300 பஸ் வருது, கவர்மெண்ட் பஸ் 200-300 பஸ் வருது நாகர்கோயில இருந்து. அங்க போய் ஒரு நாள் பாருங்க, அற்புதமான செய்யற அற்புதங்களை பாருங்க. முடிந்தா கடைசி சனிக்கிழமை, மாசத்துல ஒரு கடைசி சனிக்கிழமை முடிந்தா நீங்க நினைச்சலாம், போய் பாருங்க. ஆண்டவர் அங்க செய்யற அற்புதங்களையும், அவர் ஜனங்களை எப்படி நேசிக்கிறார், ஜனங்கள் எப்படி வர்றாங்க தாகத்தோடு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. மேடையில ஏறி சாட்சி சொல்லுவாங்க, உடனே அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அற்புதம் நடக்கும். மரண படுக்கை ஆண்டவர் மாற்றுவார். நொண்டியா கிடந்தவங்க எழுந்து நடப்பாங்க. கூடா வந்தவங்க கண் பார்வை அடைகிறாங்க. வாய் பேச முடியாம வாய் பேசுறாங்க, காது கேட்காத காது கேட்குது. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்யறாரு. ஆண்டவர் நம்பி போறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அவர் நான் விசுவாசித்தா போதும், வேற காணிக்கலாம் கேட்கல, உங்ககிட்ட இருந்து வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஆண்டவரை நம்பினா போதும், விசுவாசித்தா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், இறங்கிடுவாரு. அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்முடைய லஞ்சம் கேட்க மாட்டார், நம்முடைய காணிக்கை கேட்கிற தேவன் அல்ல. அவர் உள்ளத்தை கேட்கிறாரு, உங்க இருதயத்தை கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். நீங்க உங்க இருதயத்துல வர்றதுக்கு இடம் கொடுத்தா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், நாம பெற்றுக்கொண்டு நாமளே அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அற்புதம். அந்த அம்மா சொன்னதுனாலதான் இப்ப பாருங்க ஐயா வந்திருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாரும் சுகம் பெறணும், எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. வேற எந்த மதம் மாறுதல் உங்களை மனம் மாறணும், அவ்வளவுதான். மனம் இயேசுவின் பக்கமா மாறணும். உங்க மனதுல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வரணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பன், நம்மளை உண்டாக்கின தெய்வம். அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஒரு மார்க்கத்தை கொண்டு வரணும்னு நினைக்கல. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ங்கிறது ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த கொர்நேலியு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோம். அவர் பாத்தீங்கன்னா மனங்கசந்து சுவர்வரமா திரும்பி அழுகிறாரு. ஆண்டவர் உடனே அதே தீர்க்கதரிசி அனுப்பி உனக்கு 15 வருஷத்தை கூட்டி தர்றேங்கிறார். அது மாதிரிதான் அன்பு தாயாருக்கு ஆண்டு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல 10 குஷ்டரோகிகள். குஷ்டரோகி அந்த நாட்கள்ல ஊருக்குள்ள வாழ முடியாது, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். இந்த நாட்கள்ல வாழலாம், அந்த நாட்கள்ல அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சாமா. அதனால யாரும் குஷ்டரோகி வந்துட்டா ஒரு தொற்று நோய், அது ஒரு தொற்று நோயா அந்த நாட்கள்ல இருந்திருக்கு. மத்தவங்களுக்கு பரவிடும் பயந்து ஊருக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. ஊருக்கு அவுட்டர்ல இருப்பாங்க, காடுகள்ல அப்படி தனியா அவங்களுக்கு இடம் செப்பரேட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கதான் குஷ்டரோகிகள் வாழணும். சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க வீட்டாரு கொண்டு போய் என்ன செய்யணும்? சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவாங்க. கையில கொடுக்க முடியாது, அதை வச்சுட்டு வந்துருவாங்க ஒரு இடத்துல. அவங்க வந்து எடுத்து அப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி பாத்திரத்தை கொண்டு வச்சுட்டு போயிருவாங்க, வச்சுட்டு உள்ள போயிருவாங்க. அவங்க கிட்ட யாராவது நெருங்கினா கூட தீட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா ஒரு துணியை போட்டிருப்பாங்க, கருப்பு துணியை போட்டிருப்பாங்க, தீட்டுமாங்க. அவங்க கிட்ட வந்தா தீட்டாமா குஷ்டரோகி வியாதி உள்ளவங்கள்ட்ட. அந்த நாட்கள் அப்படி இருந்தது இருக்கு பாருங்க. அப்படி இருந்த 10 பேரு ஆண்டவரை தேடி வர்றாங்க. 10 பேரு ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஏசு ஐயரு எங்களுக்கும் இறங்குங்க, எத்தனை பேருக்கும் அற்புதம் செய்யுங்க, எங்களுக்கும் இறங்குங்கன்னு 10 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட மண்டாடுறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஆலயத்துல போய் உங்களை காண்பீங்க, ஆசாரியருக்கு உங்களை போய் காண்பீங்கன்னு அனுப்புறாரு. திரும்பி போற வழியில சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போய் காமிங்கன்னு சொல்றாங்க. ஆசாரியர்னா பாஸ்டர்மார்கிட்ட போய் காமிங்க, உங்களை குஷ்டம் இருக்கான்னு போய் காமிங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. போற வழியில சுகமாயிடுச்சு. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. 9 பேர் சுகமானாங்க, 8 பேர் சுகமானாங்க, 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 9 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்கவுங்க வேலையை பார்க்க வீட்டுக்கு போயாச்சு. சொந்த கடமைகளை செய்ய, கணவனை பார்க்க, மனைவியை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க, வேலையை செய்ய அங்க போயிட்ட 10 பேர் எங்க போயிட்டாங்க? 9 பேரும்
அவங்கவுங்க வீட்டை பார்க்க போய் குடும்பத்தை பார்க்க, வேலையை பார்க்க, வருமானத்தை பார்க்க போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன், பிரஜாதி மனிதன் சமாரியன் மாத்திரம் வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினானாமா. உன ஆண்டவர் மத்த 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. சுகம் பெற்றவங்க 10 பேர் இல்ல, மத்த 9 பேர் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாங்க பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்மள அப்ப அவங்க எல்லாம் சுகம் தான் பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஒரு மனிதன் மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ சமாதானத்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லுவாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டு சொல்லுவாரு. அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. என்ன கிடைத்தது? பாவ மன்னிப்பு கிடைத்தது, பரலோக பாக்கியம் கிடைச்சது. 9 பேர் சுகம் பெற்றுக் கொண்டாங்க, நல்ல உண்மைதான். ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைச்சது? பரலோக பாக்கியம் கிடைத்தது. இன்னைக்கு அநேகர் சுகம் பெறுறாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சிடறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போயிடுறாங்க. அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம், ஆனா பரலோக பாக்கியம் இழந்து போயிட்டாங்க. ஆண்டவரை தேடி வரும்போதுதான், ஆண்டவரை பின்பற்றும் போதுதான் பரலோகத்தையும் சுதந்திரிக்க முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டு தருவார், பரலோக நன்மைகளால நம்மை நிரப்புவார். நிறைய ஆசீர்வாதம் ஆண்டு இருக்குது. ஆண்டோட ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது, ஏராளமான நன்மை இருக்குது. நம்ம ஒரு நன்மை தான் பெற்றிருக்கோம், சுகம் தான் பெற்றிருக்கோம். இன்னும் பாவ மன்னிப்பை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார், அபிஷேகம் தருகிறார், வரங்களை தருகிறார், நமக்கு ஆவிக்குரிய கனிகளை தருகிறார், ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். என்றைக்கு மாதிரி தான் பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட வாழ போகிற அந்த பாக்கியத்தை தருகிறார். அவரோடு கூட வாழ போகிறோம், அதுதான் பெரிய பாக்கியம். நரகத்துக்கு போனா சாத்தானோடு கூட வாழணும். யார்கிட்ட வாழணும்? பிசாசோடு சேர்ந்து நம்ம வாழணும். அங்க சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். அங்க அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம், அங்க புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் அவரோடு கூட வாழ, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்படி, அவரோடு கூட கல்யாண விருந்துல பங்கு பெறும்படிதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பாக்கியம் பெற்றவங்க நம்ம யோசித்து பாருங்க. நம்மளை விட நல்லவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கிராமத்துல பாருங்க. நம்மளை விட நல்லவங்க, பக்தி உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் பெரிய பாக்கியம். அல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பாத்திரவான் தான் நம்ம நடக்கணும், நன்றி உள்ளவங்க நம்ம நடக்கணும். நன்றி கெட்டவங்களா போயிடக்கூடாது. எப்படி போயிடக்கூடாது? நன்றி மறந்தவங்களா போயிடக்கூடாது. அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப கொர்நேலியு அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜாவை தியானிச்சோம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? சொல்ல முடியுமா? 4 காரியம் தியானிச்சோம். 4 பேருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சாலமோன் ராஜா குறித்து தியானிச்சோம். இருந்தீங்களா? அன்னைக்கு வந்தீங்களா? சாலமோன் ராஜா, அவர் கொஞ்சம் வயசுலயே அவர் ராஜா ஆயிட்டாரு. அவருக்கு ஜனங்களை எப்படி நடத்தணும்னு தெரியல. உன்னை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றாரு, ஜனங்களெல்லாம் நான் எப்படி நியாயம் இருக்கிறது, எப்படி நடத்துறது, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணாரு. உன்னை ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிரியமா இருந்துச்சாமா. அவர் பண்ண ஜெபம். அவர் ராஜ்யத்தை கேட்கல, எதிரி நாட்டை கேட்கல, எனக்கு தீர்க்க ஆயுசு வேணும், எனக்கு நிறைய சொத்து வேணும், சுகம் வேணும், அப்படிலாம் கேட்கல. அவர் என்ன கேட்டாரு? எனக்கு ஞானம் வேணும், அந்த ஜனங்களை ஞானமா நடத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான உகந்த ஜெபமா இருந்ததுனால அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும், அவர் கேளாத தீர்க்க ஆயுசையும், சம்பத்தையும், எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார், ஞானத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அது கடந்த நாட்கள்ல, கடந்த வாரத்துல தியானிச்சோம். யாருக்கு ஞாபகம் தெரியல. கடந்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம், போன வாரம் அன்பு சிஸ்டர் அவங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. அதுக்கு முந்தின வாரம் தியானிச்சோம். இன்றைக்கு கொர்நேலியு. கொஞ்ச நேரம் தான், டைம் ஆயிட்டு, நமக்கு நம்ம 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அல்லேலூயா. பாருங்க, கொர்நேலியு பார்த்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில நினைத்தரப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பி சொல்றாரு. 22 வசனம் பாருங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 22 வசனம், அதே 10ஆம் அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. போதும் பாருங்க, அவருடைய சாட்சி. அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல, அந்த கொர்நேலியுங்கிறவர் 100க்கு அதிபதி. அவர் ஒரு 100 பேர் பட்டாளத்துல ராணுவ அதிகாரியா இருக்காரு. பட்டாளத்துல ரோமர் ஆட்சியில அந்த நாட்கள ராணுவத்துல இருக்கிறாரு. அவரை குறித்து 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் வசனம், இத்தாலியா பட்டணம், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன்
செசரியா பட்டணத்திலே இருந்தான். 100க்கு அதிபதினா 100 பேருக்கு வேலை கொடுக்கிறவர், 100 பேருக்கு அதிகாரி, ராணுவ அதிகாரி, பட்டாளம், ராணுவத்துல இருக்காங்க, இன்னைக்கு மிலிட்டரியில இருக்காங்கல்ல, அந்த மிலிட்டரியில இருக்கிற ஒரு அதிகாரி தான் அந்த கொர்நேலியுங்கிறவர். அவர் பாத்தீங்கன்னா ரோமர் புறஜாதி மனிதர், ஆண்டவர் அறியாத மனிதர் தான். ஆனா ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படல. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா பாத்தீங்களா? 22ஆம் வசனத்தை வாசித்தோம் பாத்தீங்களா? அவர் நீதிமானா வாழ்ந்திருக்கிறார். எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? நீதிமான். அவரு ராணுவ அதிகாரி தான், ஆனா நீதிமானா இருந்திருக்கிறாரு. தேவனுக்கு பயப்படுகிறவரா இருந்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து வாழுகிறவர், பாவத்தை விட்டு விலகுகிறவர், பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொள்ளுகிறவர், மனம் போல வாழுகிறவர் அல்ல. மனம் போல பேச மாட்டாரு. ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுவார், ஆண்டருக்கு எது பிடிக்குமோ அதை தான் பேசுவார். நல்ல வார்த்தைகள், நல்ல பக்தி, யாரையும் தூசிக்க மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார், யாரையும் அற்பமா பேச மாட்டாரு. அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவரை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் நீதிமான், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர். அது மாத்திரம் இல்ல, யூதர் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். எப்படி சாட்சி பெற்றவர்? அந்த கிராமத்துல எல்லாம், அந்த பட்டணத்துல எல்லாரும் அவரை குறித்து என்ன சொல்லுவாங்க? அவர் நல்ல மனிதன், அவர் நல்லவர். நம்மளை குறித்து எப்படி சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிங்க. நம்ம கிராமத்துல, நொச்சிக்குளம் கிராமத்துல, நாத்தங்குறிச்சி கிராமத்துல, நம்ம புளியங்குளம் கிராமத்துல, நம்ம கருங்கடல் கிராமத்துல நம்மளை குறித்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? நம்மள நீதிமான்னு சொல்லுவாங்களா? தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிங்க. அவரை குறித்து அப்படி சொல்லிருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? நல்ல யூத அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராம். அவர் நன்மை செய்வார், தான தர்மங்களை ஏராளம் பண்ணுவாரமா. நல்ல வசதி, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், எனக்கு தான் சுயநாமம், என் பிள்ளைக்கு தான் சேர்த்து வைக்கல, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறவரா, நல்ல குணம் படைத்தவரா இருந்திருக்கிறார். அதனால எல்லாரும் சாட்சி சொல்றாங்க இந்த ஊர்ல, இவர் நல்லவர், இந்த மனிதர் நல்லவர். இந்த கொர்நேலியுங்கிறவர் ஒரு ராணுவ அதிகாரினா அவருக்கு பெருமை இல்ல, தாழ்மையா நடக்கிறாரு, எல்லாருக்கும் உதவி செய்யறாரு, நன்மை செய்யறாரு, நல்ல சாட்சி. அல்லேலூயா. ஒரு அதிகாரம், ஒரு வேலை வந்துருச்சு, கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, என்ன நமக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். நான் இந்த வேலை பாக்குறேன், நான் கவர்மெண்ட் வேலை, நான் டீச்சரு, நான் அந்த பிஓ அல்லது என்ன சொல்லுவோம், நிறைய போலீஸ் அதிகாரி, நான் அந்த அதிகாரி, இந்த அதிகாரின்னு சொல்லி செய்வோம். நமக்குள்ள பெருமை இருக்கும், சொல்ல மாட்டோம், நமக்குள்ள இருக்கும், நம்மள அறியாமலே நமக்குள்ள பெருமை வந்துடும். நான் கவர்மெண்ட் வேலை பாக்குறேன், நான் என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற பெருமை வந்துடும். ஆபீஸ்ல உட்காந்துருப்போம், நம்ம பெருமையா உட்காந்துருப்போம், அப்படிதானே இல்லையா? அப்படிதான் பாக்குறோம், நம்ம பாக்குறோமா இல்லையா? ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நமக்கு உதவி செய்யணும். எத்தனை ஏழை மக்கள் கஷ்டத்துல வந்து அதிகாரிகள் தேடி வர்றாங்க, அதிகாரிகள் அவங்கள என்ன செய்யறாங்க? விசாரிக்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்கள சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க, எத்தனை முறை அலைகிறாங்க. வயதானவங்க எத்தனையோ பிஓ தேடி வந்திருக்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவரை தேடி வர்றாங்க, அதிகாரிகளை, போலீஸ் அதிகாரிகள் தேடி வர்றாங்க, கஷ்டத்துல பிரச்சனை தாங்க முடியல, கண்ணீர் வேதனையில தேடுறாங்க. ஆனா அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. பணம் படைச்சவங்களுக்கு யாரு காசு கொடுப்பா, யார் நமக்கு லஞ்சம் கொடுப்பா, யார் நமக்கு நமக்கு அதிகாரத்துல இருக்க, நமக்கு பணம் கிடைக்கும் பார்த்தா என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒரு காலத்துல உயர்த்த போறாரு, அதுதான் சொல்றாரு, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும், ஆண்டு நல்லா உயர்த்துவாரு. நீங்க என்ன செய்ய? கஷ்டப்பட்டவங்களுக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணும். அதுக்கு தான் ஆண்டு சாட்சியை நிறுத்துகிறார். யார? இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றார். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு இருக்கலாம், இப்ப ஏழ்மையில இருக்கலாம், ஆண்டு நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைகள் நினைச்சுவாங்க நல்லா இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு 5 பிள்ளைகள் தாங்க, 5 பேரும் ஆண்டு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு உதவி செய்ய, எல்லாருக்காக ஜெபம் பண்ண, 5 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் பெரிய பாக்கியம். அல்லேலூயா. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர்ல வாழ்ந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்ட நமக்கு கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காங்க. படிக்கிறதுக்கு முடியாம இலங்கைக்கு கள்ள போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அங்க கஷ்டப்பட்டு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு தங்கச்சிமா 2 பேரும் கல்யாணம் முடிக்க, அப்பா இறந்ததுக்கு வர முடியல, அம்மா இறந்ததுக்கும் வர முடியல, அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கும் வர முடியல. அவ்வளவு அங்க கஷ்டத்துல கஷ்டப்பட்டு 35 வயசுல தான் எங்க அப்பா அங்க வந்திருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. பாருங்க, எங்க அப்பாவுக்கும் தோப்போலம் தான், எங்க அம்மாவுக்கும் தோப்போலம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப அதனால பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி நீங்க இப்ப கஷ்டப்பட்டாலும் வருத்தப்படக்கூடாது. நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆண்டவருக்காக பாடு சகிக்கணும், ஆண்டவருக்காக கஷ்டப்படணும். ஆண்டு நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கும்போதே நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண் காணும் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே ஆசீர்வதிப்பார், நம்மளே உயர்ந்த நிலைமையில வைப்பார். ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம்.
அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. நம்ம குணம் மாறும்போது, நம்ம சுபாவங்கள் மாறும்போது, நம்ம ஆண்டவர் பிரியமா நடக்கும் போது ஆண்டவர் நினைச்சுவாரு நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கொர்நேலியை போல எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அவர் நீதிமானாய் தேவனுக்கு பயந்து நடந்தாராமா. அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர். இன்னும் வரும் நாட்கள் நம்ம தியானிக்க போறோம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கணும். எத்தனையோ பிரசங்கம் கேட்டாச்சு, நிறைய பிரசங்கம் கேட்கிறோமா இல்லையா? செல்போன் எடுத்தா பிரசங்கம் கேட்கலாம், டிவில பிரசங்கம் கேட்கலாம், வார வாரங்க பிரசங்கம் கேட்கிறோம், சனிக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றோம். அப்படிதானே இல்லையா? நீங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பீங்க. போகாதவங்க, புதுசா வர்றவங்க பரவாயில்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு. அப்படிதான். நான் ஒப்பு கொடுக்கணும், வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும். அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. எது பரிசுத்தம் நினைக்கிறீங்க? வசனத்தின்படி வாழ்றதுதான் பரிசுத்தம். நம்ம நினைக்கிற, நம்ம நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டா பரிசுத்தம் சிலர் நினைக்கிறாங்க. வேற எது பரிசுத்தம் நினைக்கிறாங்க? நிறைய நினைக்கிறோம் நம்ம. ஆமா, இந்த 42 நாட்கள்ல நம்ம கறி சாப்பிடாம இருந்தா பரிசுத்தம் சிலர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் பரிசுத்தம் இல்ல. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா மாறணும், குணம் மாறணும், சுபாவம் மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம செயல் மாறணும், தாழ்மை வரணும், அன்பு வரணும், எல்லாரையும் நேசிக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. யாரும் நம்மளை வெறுத்தா கூட நம்ம வெறுக்க கூடாது. நம்ம அவங்களை நேசிக்கணும், நம்ம அவங்களை மன்னிக்கணும், அவங்கள்ட்ட நம்ம வழிய போய் பேசணும், நாம சாரி கேட்கணும். தப்பு பண்ணது அவங்கதான், ஆனா நாம சாரி கேட்கணும். அதான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு அடையாளம். அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும், மனம் திரும்பணும், நம்ம தாழ்மையா நடக்கணும், அன்பா இருக்கணும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவருடைய உள்ள மகிழ்ச்சி. என்னத்தை கொண்டு போறோம்? இந்த உலகத்துக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போறது சொல்லுங்க? எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணத்தை கொண்டு போக முடியுமா? ஒரு குண்டூசி கொண்டு போக முடியாது. காதல் ஏதாச்சும் போனே அதையும் கழட்டிடுவாங்க. அருணாகரை விட அத்து விட்டுறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவருக்காக வாழ்றதுதான் பெரிய பாக்கியம். கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் வரப்போறார், சீக்கிரத்துல வரப்போறார், நம்மளெல்லாம் கூட்டி சேர்க்க போறார். அவரோடு கூட நம்ம வாழ போறோம். அந்த நாளுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் ஆண்டவருக்காக எழும்பணும், எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அதான் ஆண்டவருக்கு விருப்பம். நம்ம குழந்தையாவே இருக்கக்கூடாது, எல்லாரும் பாடணும் ஆண்டவரை, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். நீங்க பிரசங்கம் பண்ணணும், செல்வன் எல்லாம் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், நம்ம சொடலன்னு பேசணும், எல்லாரும் பேசணும், ஆண்டவருக்காக எழும்பணும் வைராக்கியமா. ஆமா, நம்ம சிங்காரி சிஸ்டர் அவங்க, டீச்சர் அவங்க, அவங்களும் நினைச்சு ஆண்டவருக்காக எழும்பணும், பேசணும், ஆண்டவர் வார்த்தை சொல்லணும், தியானிக்கணும். அப்பதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்ம எல்லாரும் வளரணும், நம்ம குழந்தையாவே இருக்கக்கூடாது, ஜோசப்பனே பேசணும்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் எழும்பணும். அல்லேலூயா. நான் ஒரு நாள் வர முடியல, நீங்க நினைச்சணும், பிரசங்கம் பண்ணணும், பாட்டு நடத்தணும், ஆராதனை நடத்தணும், அப்படி எழும்பணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு விரும்புறாரு. எல்லாரும் குழந்தையா இருக்க கூடாது, பெரிய நல்ல தேரணும், விசுவாசத்துல தேரணும், சத்தியத்துல வசனத்துல தேரணும், ஜெபத்துல வளரணும், எல்லாவற்றிலும் வளரணும், வாழ்க்கையில மாற்றம் வரணும். அது ஆண்டோட விருப்பம். அல்லேலூயா. ஆண்டு பிரியமான செய்யும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. என்னைக்கு மரிச்சாலும் பரவாம போயிடுவோம். அதனால மரணத்தை குறிச்சு பயம் இல்லை, நமக்கு மரணத்தை குறிச்சு பயம் கிடையாது. நம்ம என்னைக்கு ஆண்டரை எடுத்துக்கொண்டாலும் நம்ம எங்க இருப்போம்? மறு நிமிஷம் ஆண்டவரோடு கூட இருப்போம். என்னைக்கு கண்ணை மூடுறோமோ ஆண்டவருக்கு முன்பாக கண்ணை திறப்போம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும், அந்த விசுவாசம் நமக்கு ஆண்டு தந்துருவாங்க. அல்லேலூயா. அதனால மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, வியாதியை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, எதை குறிச்சும் கலங்க வேண்டியதில்லை, பிசாசத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எதுவும் நம்மளால நினைக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒண்ணு நம்மள ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது, ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் போட முடியுதா? முழங்கால் போடலாம்.